அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம பார்க்கக்கூடிய பாடம் எதுனா 10ஆம் வகுப்பு புவியியல் பாடப்பகுதியான முதல் பாடமான இந்தியா அமைவிட நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு. இந்த பாடத்திற்கான புக் பேக் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். வினா எண் 1. இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல் எவ்வளவு? சரியான பதில் ஆப்ஷன் இ 3214 கிலோமீட்டர். அதை கிழக்கு மேற்கு என்று கேட்டிருந்தால் பதில் 2933 கிலோமீட்டர். அடுத்த கேள்வி. வினா எண் 2. பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு எது? சரியான பதில் ஆப்ஷன் இ கோசி ஆறு. பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு கோசி ஆறு. வினா எண் 3. 3 பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. 3 பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி டேஸ் என அழைக்கப்படுகிறது. அதாவது தீபகற்பம் என்று அழைக்கப்படும். அதாவது 4 பக்கம் நீரால் சூழப்பட்டிருந்த பகுதியாக இருந்தால் அது தீவு என்று அழைக்கப்படும். வினா எண் 4. பாக் நீர் சந்தி மற்றும் மன்னார் வளைகுடா டேஸை இந்தியாவிடமிருந்து பிரிக்கிறது. சரியான பதில் ஆப்ஷன் இ இலங்கை. வினா எண் 5. தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் எது? தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் எது? சரியான பதில் ஆப்ஷன் இ ஆனைமுடி. அதாவது தென்னிந்தியாவில் மிக உயரமான சிகரம் எதுனா அது ஆனைமுடி சிகரம். வினா எண் 6. பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி எது? சரியான பதில் ஆப்ஷன் இ பாங்கர். அதே புதிய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி எது என்று கேட்டால் சரியான பதில் காதர். வினா எண் 7. பழவேற்காடு ஏரி டேஸ் மாநிலங்களுக்கிடையே அமைந்துள்ளது? தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசம் இந்த 2 மாநிலங்களுக்கிடையே பழவேற்காடு ஏரி அமைந்துள்ளது. இதோடு இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் அடுத்த பாடத்திற்கான புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாம்.